வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் தான் இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், எலெக்ஷனுடைய பரபரப்பை ஒவ்வொரு கட்டமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தற்போதைக்கு 6வது கட்ட தேர்தல் நடைபெற்று முடிவுக்கூடிய தருவாயில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் கிட்டத்தட்ட 57.7% கூடுதலான வாக்குகள் பதிவாயிருக்கிறதா செய்திகள் வெளியாயிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா, செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்காங்க. செய்தி நிறுவனங்களுக்கு தகவல் தேர்தல் ஆணையத்தில் தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தேர்தல் முடிஞ்சு கூட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு மாதம் கழித்து 1 கோடி வாக்கு 1,20,00,000 வாக்குகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கூட சொல்லுவாங்க. எவ்வளோ 5வது கட்டத்துலையும் 6வது கட்டத்துலையும் எவ்வளோ போல் ஆச்சு, இத்தனை சதவீதம் தான், இதுதான் கரெக்டு அப்படின்னு 4ஆம் தேதிக்கு அப்புறம் கூட சொல்லுவாங்க. ஓட்டு எண்ணிக்கைலாம் முடிஞ்ச பிறகு கூட சொல்லுவாங்க. ஏன் சார் இது வரலாற்று இதுவரைக்கும் இல்லாத முறை இந்த முறை எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்தளவுக்கு ஒரு பல கேள்விகள் தெரியல. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, என்ன ஃப்ராடுத்தனம் பண்ண போகிறாங்க, ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணுறது. ஏன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த நாள் சொல்லிவிடுவாங்க. அது கூட ஒரு 0.2-3% கூட குறைவாக இருக்கும் மொழிய பெரும்பாலும் ராத்திரி 7 மணிக்கு சொல்லிவிடுவாங்க, 7-8 மணிக்கெலாம் சொல்லிவிடுவாங்க. அப்படியே இருந்தால் கூட அடுத்த நாள் சொல்கிறது ரொம்பவும் வித்தியாசம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி 5% 6% வித்தியாசம், அதுவும் 15 நாள் 20 நாள் கழிச்சு சொல்கிறாங்கன்றது, ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறதுலாம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. 5% 6%னா இதையே மாற்றிடும், தேர்தல் ரிசல்ட்டே மாற்றிடும். அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக தான் அந்த 17C ஃபார்மை வெளியிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வெளியிடுறதே வந்து ஏதோ அவநம்பிக்கை, ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குன்ற அளவுக்கு மீது ஒரு நம்பிக்கை போயிடும், வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன, அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பிஜேபி வராது. ஒருவேளை இந்த 1,20,00,000 வாக்குகளால் வருதோ என்னமோ யாருக்கண்டா. அப்போ இப்போ எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. கள நிலவரத்தை வச்சு நம்ம பார்த்து சொல்கிறோம். கள நிலவரம் படி பார்த்தா பாஜக வந்து வெற்றி பெற வாய்ப்பு நிச்சயமாக 150 இடம் வரும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வந்த இது பார்த்தா. அதுவே இப்போ வந்து இவங்க 1,20,00,000 வாக்கு, அது வந்து அடுத்த ஃபேஸில் என்ன ஆகுது, அதில் 2 கோடி வாக்கு போச்சுன்னு வச்சுங்க, என்னாச்சு? அதனால் இவங்க வந்து எதையும் சொல்ல முடியாது. என்ன கோல்மால் பண்ண போகிறாங்க, இவனுக்கு தான் புதுசாக பேசுவான், புதுசாக கோல்மால் பண்ணுவான்ல பிஜேபி. நம்ம ஒரு தடவை கேட்டிங்க, இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்ச உடனே ஒரு நெரேட்டிவ் ஒன்று எடுத்து பேசுனாங்க. அடுத்தடுத்து பேசணும், அடுத்தது என்ன சார் பேசணும், நம்ம கணிக்கவே முடியாதுங்க, அவங்க என்ன பேசுவாங்கன்னே தெரியாதுன்னும். இப்போ நான் கடவுள்ன்ட்டாரு. எஸ், நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? அல்டிமேட்டாக வந்து அங்கே நிற்கிறேன். கொஞ்சம் கற்பனையாக பண்ணி பார்த்தீங்களா? நான் கடவுளை அனுப்பி வைக்க விட்டேன், எங்கள் அம்மா வீட்டில் நான் பிறக்கல மற்றவங்க மாதிரி, கடவுளே என்னை நேராக மேலேருந்து அனுப்பிச்சிட்டார் ஒரு சில காரியங்களை முடிக்கிறதுக்காக அப்படின்றாரு. அப்போ எனக்கு இருக்கிற ஆற்றல் மனிதர்களால் வழங்கப்பட்ட ஆற்றல் கிடையாது, கடவுள் கொடுத்த ஆற்றல். அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? பொய் பேசுறது, ஏதாவது ஊழல் பண்ணுறது, மக்களுக்கு வயிற்றில் அடிக்கிறது, இதெல்லாம் தான் பண்ணு. இதுக்கான ஆற்றலை வந்து கடவுள் கூட, இந்த கடவுள் என்ன அவ்வளோ மோசமான கடவுளா? மக்களை ஏமாத்துறதுக்கு, ஏழைகளை சுரண்டுறதுக்காக ஒரு ஆற்றலை கொடுத்து அவர் அனுப்பி வச்சிருக்காரு கடவுள், பாவம். அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவர் அப்படி பேசிட்டாரா, அல்லது அப்படிலாம் பேசுறது மூலமாக உண்மையிலே நமக்கு வாக்கு கிடைக்குன்றதை நம்புறாரு அவர்? அது மனநோய் அவர். நான் ஒரு மனநல மருத்துவத்தில் சில பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன் என்னன்ட்டு. அது ஒரு மனநோய்ங்க, ஆனால் கவலைப்பட வேணா, மருந்து மாத்திரைலாம் இருக்குது, கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு. அது எனக்கு என்னமோ அது ஒரு மனநோய் தான். இல்லைனாலும் அந்த தன்னை கடவுளோட அவதாரம்லாம் யாராவது சொல்லிப்பாங்களா திடீர்னு? இந்த ஒன்று கட்டத்துலேயும் வந்து தோல்வி முகமாக போயிட்டே இருக்கும்போது அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அங்கே இருந்துட்டார், ஒரு 25 வருஷமாக பதவியிலே இருக்கார். அதுவும் இந்த 10 வருஷம் அவர் அனுபவம் இருக்க என்ன ஒரு உல்லாச வாழ்க்கை. நினச்சா வெளிநாடுகள் சுற்றிகிட்டே இருப்பார். இப்போ இந்த கொரோனா வந்தவர் தான் அதிகம் வெளிநாடு போகல, அதுக்கு முன்னாடி பொழுதுக்கும் வெளிநாடு போயிட்டே இருப்பார். அவர் உடுத்துகிற உடைகள் என்ன, அவர் என்ன இருக்குது, எல்லாம் சும்மா அப்படியே. அம்பானி கூட அந்த செலவு பண்ணி உடை உடுத்துனது கிடையாது. எத்தனை மேக்கப். ஏழை தாயின் மகன், ஏழை தாயின் மகன் சொல்லுகிறாரு. வீடு இல்லை, தனக்கு ஒரு வீடு கூட இல்லை, ஒரு ஏழை தாயின் மகனாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஏழை தாயின் மகன் சொல்கிறாரு, 10 லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடுறாரு. குஜராத்தில் பிறந்து, அது ஒரு அதே குஜராத்தில் பிறந்த காந்தி லண்டனில் போய் படிச்சுட்டு வந்து நம்ம மதுரைக்கு வந்தார். நம்ம விவசாயி அரையாடை கட்டிகிட்டு பார்த்துட்டு, எனக்கு எதுக்கடா கோட்டு சுட்டுன்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு வேட்டி அறைய கட்டிட்டு போன அவர் காந்தி பிறந்த மண்ணில் பிறந்துட்டு ஒரு தலைவனாக இருந்துக்கிட்டு
இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம். அந்த சால்வு போடுறாருல மேலே, அது வந்து 1,35,000 ரூபாயாம். செருப்பு 15,000 சொல்கிறாங்க. அவர் போடுற செருப்பு ஒரு நாளைக்கு. இன்னொன்று, அவர் சாப்பிட்ற காளானே வெளிநாட்டிலேருந்து வருது. அது 1000 ரூபா 2000 ரூபான்றாங்க. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு, உண்மையா பொய்யா? இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் செலவு பண்ணிக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்காக பாருங்கள், இப்போ வீடு கட்டியிருக்காங்க பல கோடி ரூபா போட்டு. இப்போ நீங்கள் குறிப்பிடுறீங்க வந்து இந்த பதவி இல்லாத ஒரு நொடி அவரை நினச்சி பார்க்க முடியல, அதோட வெளிப்பாடு தான் அவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. பதவி தனக்கு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரா, அல்லது நீங்கள் அந்த கருத்தை எப்படி நம்புறீங்க? இந்த பயத்தில் தான் அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஐபி ரிப்போர்ட்டே அவங்களுக்கு போகுதில்ல. அவங்க ஐபி ரிப்போர்ட் அவங்க எடுக்கிற சர்வே, இன்டர்னல் சர்வே எடுத்துருக்காங்க. அதிலே வந்து மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு வந்துடுச்சு. அதனால தான் ஒரு தேர்தல் பிரச்சாரம்னா என்ன பண்ணுவாங்க, முதலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே விஷயத்தான் பேசுவாங்க. ஒவ்வொரு ஃபேஸ் முடியும் போதும் அடுத்தடுத்து எந்தையா ஒன்று எடுக்கிறாரு. இந்து முஸ்லீம் எடுக்கிறாரு. உங்கள் புத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க, தாலியெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. உங்கள் இந்துக்கள் தாய்மார்களே உஷாராக இருங்க, உங்கள் தாலி கூட மிஞ்சாதுன்றாரு. இப்படிலாம் மாற்றி 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 ஒரு பீதியை கலப்புற மாதிரி. இப்போ அப்புறம் என்ன பண்ணுறாரு, ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க, பாப்ரி லாக் போட்டுருவாங்கன்னாரு. அப்புறம் புல்டோஸோட செடிச்சிடுவாங்கன்றாரு. அப்புறம் கேட்டால் நான் கடவுள்ன்றாரு. மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னா போக 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 ஒரு பயம் கூட்டிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸ் முடியும் போதும் பயம் கூட்டிகிட்டே இருக்குது. எக்ஸிட் போல் ரிப்போர்ட் அவங்களுக்கு போயிடும்ல. அந்த பயத்தில் தான் அந்த மாதிரி ஆகி ஒரு மனநோயாளி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னாலாம் கடவுள் அவதாரம் என்ன? எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் உன் வயிற்றில் பிறக்கலாமான்னு சொன்ன ஒரு தாயை எவ்வளோ இழிவுபடுத்துறது இல்லையா? 10 மாதம் அந்த அம்மா சுமந்து பத்துருக்காங்க. அவர் இருக்கிற வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு, இப்போ வந்து என் தாயின் வயிற்றிலேருந்து பிறக்க பயாலாஜிக்கலாக பிறக்கலாம் என்ன அர்த்தம்? ஒரு கணவன் மனைவிக்கு வந்து வயிற்றில் சுமந்து இப்போ குழந்தை பிறக்கிறது தான் பயாலாஜிக்கல், சாதாரணமாக இயல்பான ஒரு, அது மாதிரி இல்லைன்றார். ஒருவேளை இப்படி சொல்லலாம் இல்லையா, இறந்தவங்களாம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கடவுள்கிட்ட இருந்து பிறப்பாங்க, இறந்துட்டாங்க. பிறக்கும்போது அவங்க அம்மாவுக்கு தானே பிறந்திருக்காரு, கடவுள்கிட்ட எல்லாம் போட பிறகு. அப்போ நீங்கள் நான் எல்லாருமே சொல்லிக்க வேண்டியதான். இருக்கிற யாரெல்லாம் அப்பா அம்மா இழந்தாங்களோ எல்லாரும் வந்து கடவுள்கிட்டேருந்து வந்தான்னு சொல்லிக்க வேண்டியதானே. நேராக கடவுள் மேலேருந்து அனுப்பிட்டார் என்ன அப்படின்றாரு. இல்லை இந்த சூரிய பகவானுக்கு குந்தி தேவி கர்ணனை பெற்றால அந்த மாதிரி சொல்கிறாரா? அவங்க அம்மாவே இழிவுபடுத்துகிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்களா சொல்லுங்கள்? அதுதானே அது அர்த்தம். அவங்க அம்மாவை இழிவுபடுத்துகிற மாதிரி தான். இவர் எல்லாருமே இழிவுபடுத்துறாரு. தமிழ்நாட்டு மக்கள் இழிவுபடுத்துகிறாரு. ஊபியில் போயிட்டு சரி, இவ்வளோ பேரும் இழிவுபடுத்துறாரு. மாநிலங்களுக்கு இடையான ஒரு பிரச்சனையை, ஒரு பகை உணர்வை உண்டாக்குறாரு, ஒரு இழிவுபடுத்துறாரு, ஒரு அரசியலுக்காக தான் செய்கிறாரு. இந்த மாதிரி கடவுள்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு எல்லாமே அரசியல் தேர்தல் வெற்றி. அது அவருக்கு வெற்றி நோக்கி கை கொடுக்குதா? அதை வெற்றி நோக்கி அவர் எதிராக தான் போயிட்டு இருக்கு. எப்படி எதிராக போகுதுன்னு குறிப்பிடுறீங்க? மக்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது ஏற்றுக்க மாட்டாங்க. கடவுளோட நேரடியாக என்ன அனுப்பியிருக்காருன்னு சொன்னால் எவன் ஏற்றுப்பான்? திடீர்னு இப்போ வந்துட்டு அதாவது போய் நீ ராமர் கோயில் கட்டிட்டனாலே நீ ராமர் ஆகிட முடியுமா? இல்லை ராமரோட அடுத்த அவதாரம் ஆக முடியுமா? சொல்கிறாங்களே, ராமருக்கு வீடு கட்டி நவீன ராமன் சொல்லி சொல்கிறாங்களே. அது சும்மா ஜால்ராக்கள் சொல்லுவான். இப்படி கூட சொன்னான், பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் ஆகிட்டார்னு ஒருத்தன் சொல்கிறான். எதிர்ப்பு கிளம்புறேன்னு நான் விரதம் இருக்க போகிறேன் அதுக்காகன்றான். இப்படி தானே எல்லாம். அவருக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கு காரணமே இவர் ஒரு அவதார புருஷர், இந்தியாவை காப்பாற்ற வந்த அவதார புருஷர், ஒரு விஸ்வகுரு, அது இதுன்னு இருக்கிறவங்களாம் ஜால்ரா அடித்து சொல்ல ஒரு கட்டத்தில் மனித மனம் என்ன பண்ணால் அதை நம்ப ஆரம்பிச்சிடும். முழுக்க முழுக்க அவங்க விளையாட்டுக்காக தான் அப்படி சொல்கிறான்றது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு தான் ஜால்ரா அடிக்கிறதுக்காக தான் சொல்கிறான். சரி, ஜால்ராவுக்கு தான் அடிக்கிறான் அப்படின்னு. ஜால்ராவுக்கு மயங்கரவனாக இருந்தால் அது புரியாது. நம்ம தானே சொல்லியிருக்கோம் அப்படி. ஏன் அப்படி இருந்தால் அவர் ஏன் அதை நம்ப ஆரம்பிக்கிறாரு? இந்த மாதிரி ஆட்களுக்கு சில கட்சியில் சில பதவிகள் பொறுப்பு கொடுக்குறதுக்காக புகழுக்கு மயங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு போதை. புகழ் போதையில் மயங்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு அடிப்போம். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பவர் புரட்சி தலைவின்னோம் சட்டசபையில். முடியுமா? அந்த அம்மா சந்தோஷமாக கேட்டு சிரிச்சிட்ருக்கோம். ஏன்னா அது பிடிக்கும் அதுக்கு, இந்த மாதிரி புகழறது. அதேமாதிரி மோடி அந்த புகழ் போதைக்கு அடிமையாகி அதை புகழ விரும்புகிறாங்கன்னு சொன்னால் இன்னும் இஷ்டத்துக்கு அடிப்பான். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பவர்னு சொன்ன மாதிரி தேத்த என்ன ஒரு கட்டத்தில் மனித மனம் அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். ஆமாம், உண்மையிலே நம்ம அப்படி தான் போல இருக்குது. இப்போ கட்சியோட தொண்டர்கள்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மோடி கொண்டு வந்து இப்படி நடுவில் கட்சி தொண்டர்களில் சுற்றி இருக்க அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் அவங்கெல்லாம் அப்படியே ஒரு பாராட்டி ஓவராக பாராட்டி விஸ்வகுரு அது இதை சொல்லி அதை ஒரு ரசிக்க ஆரம்பித்து
நம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த புகழறவனை பக்கத்துலேயே விடக்கூடாது. ரொம்ப புகழறான்னா அவன் பக்கத்தில் விட்டோம்னா நம்மளை காலி பண்ணிடுவானுங்க. இப்போ அவர் அந்த இடத்துல தான் அவர் காலி பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களா? கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. அவர் தன்னை கடவுள்னு அவராக சொல்ல வச்சுட்டாங்க. இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டார். கடவுளுக்கு பல வேலைகள் இருக்குமே. அவர் எது இந்த பிரதமர் பதவியில் உட்காந்துட்டு அவருக்கு பல இடத்துல போய் சேவை செய்ய வேண்டிய வேலை இந்தியாவுக்கும் ஏதோ செய்யறதுக்காக பர்டிகுலராக இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காரு போல. கடவுள் இவர் அவருடைய அவதாரமாக இறக்கி விட்டுருக்காராம் நேரடியாக மேலேருந்து. என்ன செய்யறதுக்காகன்னு தெரியல. அது வேறு சொல்கிறார, எனக்கு இருக்கிற ஆற்றல் மனிதரால் தர முடியாது, கடவுள் கொடுத்தா தான் இவ்வளோ ஆற்றலோடு இருக்க முடியும். அவரே மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவராக அவரை நினச்சிக்கிறார் பாருங்க. அவர் எல்லாம் ஃபெயிலியர், எடுத்தது பூரா ஃபெயிலியரு. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து 50 நாள் போருங்க. இந்தியா புதிய இந்த பிறந்து அப்படியே சும்மா பாலும் தேனும் ஓடும், விலைவாசி குறையும், கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், தீவிரவாதம் ஒழிஞ்சிரும், கள்ள நோட்டு ஒழிஞ்சிரும், எல்லாம் பாருங்கன்னு சொல்லி, இல்லைன்னா என்ன முச்சந்தியில் வச்சு ரோட்டில் வச்சு எரிச்சு விடுங்கன்னாரு. என்ன நடந்துச்சு? ரோட்டில் நின்று மக்கள் செத்தது தான் நடந்துச்சு. இது ஒன்றும் நடக்கலை. இது ஒரு ஆற்றலா? மக்களை தெருவில் கொண்டாந்து விடுறதுக்கு ஒரு ஆற்றல் வேணுமா? அதுக்கு கடவுள் ஆற்றல் கொடுத்து அனுப்பணுமா? பைத்தியக்காரன் கையில் கொடுத்தா விட்டுறான், ஒரு முட்டாள் கையில் ஆட்சியை கொடுத்தா அவனே வந்து மக்களை தெருவில் கொண்டா விட்டுருவான். அதுதான் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுங்க இந்தியாவில். அதுக்கு ஒன்றும் கடவுள் வந்து ஒரு ஆற்றலை கொடுத்தலாம் அங்கேருந்து ஒரு. ஆனால் கடவுள் அவ்வளோ கொடூரமானவனா? இந்திய மக்களை பாடாப்படுத்துறதுக்கு, தெருவில் நிற்க வைக்கிறதுக்கும், கஷ்டப்பட விடுறதுக்கும் ஒரு ஆளை அங்கேருந்து அனுப்புறதுக்கு அளவு கடவுள் கொடூரமானவனா? ஏன் கடவுளை இழிவுபடுத்துறீங்க பாவம்? அதுதான் அது. அதாவது பக்திமானவர் கடவுளை இழிவுபடுத்துகிற எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அது ஒரு மனநோயாளி ஆகிட்டார். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஜூன் 4 தான் எக்ஸாக்டாக பேச போகிறோம். பட் வந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில கருத்து கணிப்புகள், அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பங்குச்சந்தையில் சில சயின்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு வேறு என்ன விஷயங்கள் வந்திருக்கு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த ஜோத்பூர், ராஜஸ்தானில் ஜோத்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஃபலோடியா அப்படின்ட்டு, ஃபலோடியன்ஸ்னே சொல்லிப்பாங்க அவங்க தன்னை. அவங்க வந்து பெட் கட்டுறதே வேலைங்க அந்த ஊரில். எது கட்டாலும் பெட் கட்டுவோன்னா, இந்த மாதிரி சல்மான் கான் படம் இந்த வருஷம் வருமா வராதா, அப்படி ஒரு பெட் கட்டுறது. இந்த படம் ஓடுமா ஓடாதா, கிரிக்கெட்டில் இன்றைக்கி யார் விளையாடுவா, யார் ஜெயிப்பா, அவர் எல்லாமே கிரிக்கெட் மட்டும் மேட்ச் ஃபிக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி எதை எடுத்தாலும் பெட் கட்டுவான்லாம். இப்போ எலெக்ஷன் வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேயும் பெட் கட்டுறான், எந்த கட்சி எந்த கூட்டணி ஜெயிக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 400, 370 இது மாதிரிலாம் பிஜேபிக்கு அதிகமாக ஜெயிக்கும்னு இப்போ நிறைய பெட் கட்டிருக்கானுங்க. இப்போ அப்படியே தலைகீழ மாறிடுச்சான். இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால் 348 இடம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். 348? ஆமாம். எப்படி அந்த ஃபிகருக்கு வராங்க? அந்த எக்ஸாக்டாக அந்த நம்பருக்கு எப்படி கரெக்டாக அந்த துல்லியமான நம்பருக்கு எப்படி வராங்க? அப்புறம் வந்து 195 இடம் வந்து பாஜக கூட்டணி, அதுவும் 195, அதுவும் எக்ஸாக்ட். ஓகே, கரெக்டாக போட்டு பெட் கட்டும்போது கரெக்டாக போட்டால் தான் முடியும். இல்லை எப்படி அவங்களுக்கு அந்த டேட்டா 10 ரூபா, 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா, அந்த மாதிரிலாம் பெட் கட்டுறான்லாம். அது மொத்தம் எவ்வளோ பெட் கட்டியிருக்காங்க தெரியுங்களா? அங்கே பெட்டிங் பிஸ்னஸ் எவ்வளோ போகுது தெரியுங்களா? 40,000 கோடி போகுதான். 40,000 கோடி மெய்சிலுக்கு. அப்போ ஆமாம், அப்படி அளவுக்கு இப்போ வந்து இந்தியா கூட்டணி 348 இடங்கள் வெற்றி பெறும். அது வந்து பாஜக 190 தான் வெற்றி பெறும்னு சொல்லி ஆரம்பத்தில் 400 இடம் பாஜக வெற்றி பெறும் 2 மாதத்துக்கு முன்னாடி பெட் கட்டணும்ல. இப்போ 340 இடம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்ன்ற பெறான். அது இந்த கணிப்பு வந்து கரெக்டாக இருக்குமான்லாம் அதெல்லாம் கேட்க. ஆனால் ஒரு பெட்டிங் இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அது கரெக்டாக அது அந்த ஃபிகர் வரும், அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. மக்களிடம் மனநிலை, அதுவும் ராஜஸ்தானில் அவங்க ஸ்ட்ராங்கான இடம், அங்கேவே இந்த மனநிலை இப்படி மாதிரி ஆரம்பத்தில் வந்து 400 இடம் 350 இடம் கட்டிட்டாங்க பிஜேபி. இப்போ இந்தியா கூட்டணி 348 இடங்கள் வெற்றி பெறும்னு சொன்னால் அப்போ மக்களுடைய மனநிலை மாறி இருக்குல்ல. களத்தை பார்த்தானே அவனும் முடிவு பண்ணுறான், கள நிலவரம் பார்த்தானே அவன் முடிவு பண்ணுவான். நமக்கே பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சி மாறும்னு பேசியிருக்கோமா? நம்ம அந்த பாசிபிலிட்டிஸ் பேசல. இப்போ ஒரு 15-20 நாளாக பேசுகிறோம். கள நிலவரம் மாறிக்கிட்டு இருக்குது, பார்க்குறோம், வருதுன்ட்டு. அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து நம்ம இங்கேருந்து பேசுகிறோம், அங்கேருந்தே பேசுகிறான் அவன் இல்லையா? அங்கேருந்தே ஒரு முடிவு பண்ணுறான். அது பணம் கட்டுறான்னா சும்மா டக்குன்னு கட்ட மாட்டான்ல.
நம்ம சும்மா பேசிட்டு போகிறோம், அவன் பணம் கட்டுறான்ல. இல்லை இது ஒரு ஃபன்னான சப்ஜெக்டாக பார்க்குறதா அல்லது அதில் ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு ஏதாவது சீரியஸ் ஒண்ணே இருக்குது? ஒண்ணுதான், ரொம்ப அது ஒதுக்கி தள்ளிடவும் முடியாது, அதை அப்படியே எடுத்துக்கவும் முடியாது. அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களும் ஆட்சி மாற்றம் வரும் நம்புகிறாங்க அப்படின்றது மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. ரைட் சார், ரொம்ப விரிவான பார்வையை இந்த நேர்காணல் வழங்கியிருக்கீங்க. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமான உங்களுடைய கருத்தில் வழங்கி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.